இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, 355வது சட்டப்பிரிவானது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் விதிக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி மேகாலயா அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். 355வது சட்டப்பிரிவானது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் விதிக்கப்பட்டது? சரியான பதில் மணிப்பூர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மாநில செயலகம் என்று பெயரிடப்பட்ட மாநில செயலக வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தெலுங்கானா, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், கடைசி ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். சமீபத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மாநில செயலகம் என்று பெயரிடப்பட்ட மாநில செயலக வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் தெலுங்கானா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக முதலிடம் பெற்ற தமிழக மாவட்டம் எது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ விருதுநகர், ஆப்ஷன் பி கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி திருப்பூர், கடைசி ஆப்ஷன் டி ஈரோடு. 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக முதலிடம் பெற்ற தமிழக மாவட்டம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஈரோடு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 4வது கேள்வி. மாநிலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பினை நிறுவிய முதல் மாநிலம் எது? மாநிலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பினை நிறுவிய முதல் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. மாநிலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பினை நிறுவிய முதல் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் கேரளா. 5வது கேள்வி, Tu-160 எனப்படும் உலகின் மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானத்தினை நிலைநிறுத்தியுள்ள நாடு எது? Tu-160 எனப்படும் உலகின் மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானத்தினை நிலைநிறுத்தியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி இஸ்ரேல், கடைசி ஆப்ஷன் டி அமெரிக்கா. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். Tu-160 எனப்படும் உலகின் மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானத்தினை நிலைநிறுத்தியுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ரஷ்யா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 6வது கேள்வி. ஃபோர்ப்ஸ் இதழின் கூற்றுப்படி உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர் யார்? ஃபோர்ப்ஸ் இதழின் கூற்றுப்படி உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர் யார்? ஆப்ஷன் ஏ ரஃபேல் நடால், ஆப்ஷன் பி உசேன் போல்ட், ஆப்ஷன் சி விராட் கோலி, கடைசி ஆப்ஷன் டி கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஃபோர்ப்ஸ் இதழின் கூற்றுப்படி உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 7வது கேள்வி. 2023ஆம் ஆண்டின் லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருதினை வென்றவர் யார்? கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டின் லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருதினை வென்றவர் யார்?
ஆப்ஷன் ஏ ரோஜர் ஃபெடரர், ஆப்ஷன் பி லியோனஸ் மெஸ்ஸி, ஆப்ஷன் பி கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கடைசி ஆப்ஷன் ரஃபேல் நடால். 2023ஆம் ஆண்டின் லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருதினை வென்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் லியோனஸ் மெஸ்ஸி. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. தேசிய தொழில்நுட்ப தினம் எதனை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது? தேசிய தொழில்நுட்ப தினம் எதனை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இஸ்ரோவின் உருவாக்கம், ஆப்ஷன் பி பிரம்மோஸ் ஏவுதல், ஆப்ஷன் சி 1977ஆம் ஆண்டு அணு ஆயுத சோதனை, ஆப்ஷன் டி 1998ஆம் ஆண்டு அணு சக்தி சோதனை. தேசிய தொழில்நுட்ப தினம் எதனை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் 1998ஆம் ஆண்டு அணுசக்தி சோதனை.